வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். ஸோ மந்த் எண்டு வந்து முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து மந்த்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து நடந்திருந்தது. அதாவது மார்ச் மாதம் நல்ல ஒரு டவுன்ஃபால். அதுக்கப்புறம் அகெயின் வந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லோ நமக்கு வந்து இருந்தது இல்லையா, அந்த லோ வந்து இந்த மார்ச்சில் வந்து ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருந்தது. அதுக்கு வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரியும் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதை வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரியும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல ஏப்ரல் மாதம் இந்த இடத்துல சின்னதாக வந்து இந்த லோ வந்து மறுபடியும் வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து போயிருக்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து அப்படியே வந்து கம்ப்ரஸ் வந்து ஆகிட்டே இருக்குது. ஸோ கடந்த ஒரு 4 மாதமாக நம்ம ஏற்கனவே வந்து சொல்லிட்டு தான் வந்துருக்கிறோம், மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ரஸ் மோடில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு பெரிய கேண்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிரேக் டவுன் அல்லது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் நல்ல மூவ் அப்படிங்கிறத நாம் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த ஹையை நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அது எங்கே இருக்குது, ஒரு 24,960 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இதோட லோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் வந்து இந்த செகண்ட் கேண்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த லோ வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஜோன் மாதிரி வந்து இங்கே அந்த இடத்துல ஒர்க் ஆகும். அப்போ ஒரு 22,300 நமக்கு வந்து ஒரு லோவாக வந்து இருக்குது. 24,960 வந்து ஒரு ஹையாக இருக்குது. அது வந்து ஒரு 25,000 கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், ஏன்னா ஃபுல் நம்பர், அதனால் வந்து 25,000 கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒன்று இந்த 25,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து உடச்சாகணும். அப்படி இல்லையா, இந்த இடத்துல இருந்து என்ன நடக்கும், ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகுது இல்லையா, இப்படி போயிட்டு நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்து பிரிண்ட் வந்து ஆகும். அப்படி வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி புல் பேக் தான். ஸோ இந்த ஹை அண்ட் லோ வந்து நம்ம வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ தெரிய போகுது. அதிலிருந்து நமக்கு வந்து ஒரு 50% அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 2,800 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து கீழே இறங்கினாங்க அப்படின்னா 1,400 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கும். அது எப்போ அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கொடுக்க முடியல, ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக்காக வந்து இப்படி வந்து கீழே இறங்கும். ஒரு 1,400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி, 1,400 பாயிண்ட் அப்படின்னா ஒரு 23,550 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. ஒரு புல் பேக்காக வந்து மறுபடியும் ஒரு நெகட்டிவ் போகுது அப்படின்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு ரீவிசிட் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இது அப்படியே வந்து நமக்கு வந்து என்ன ஒரு ரிசம்பிளை வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைட்டாக கொஞ்சம் டிங்கரிங் வந்து பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுதா அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். ஏன்னா இப்படி கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் இப்படி கொஞ்சம் இறங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன நடக்குது, இந்த இடத்துல ஒரு ஷோல்டர், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட் அப்படிங்கிற மாதிரி வந்து வருது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷோல்டர் மாதிரி வந்து வருது. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹை அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டரும் இந்த ஹெட்டும் வந்து ஓரளவுக்கு வந்து சேமாக வந்து இருக்குது. அப்போது இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிட்டு நம்ம மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியும். ஷோல்டரும் இந்த ஹெட்டும் வந்து சேம் ஹைட்டாக வந்து இருக்குது. அப்போது இது வந்து கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. இருந்தாலும் இதுக்கு நாம் கொஞ்சம் ரெடியாக இருக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஏன் அப்படின்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன ஒரு பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும். நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து பார்க்குறோம், ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் வந்து டெய்லி வந்து மூவ் கொடுத்துட்ருக்கோம். அதனால் நமக்கு வந்து பெருசாக ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீக்லி அனாலிசிஸில் நான் வீக்லி ப்ளஸ் வந்து மந்த்லியும் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அப்போ தான் நம்மளால் வந்து அடுத்து வந்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். இப்போ இது வந்து ஒரு 50-50 அப்படி ரேஞ்சில் தான் நம்ம வந்து வச்சுக்கணும். அது எப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த 22,300 இருக்கலாம் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சை வந்து உடைக்கணும். அப்படி உடச்சதுக்கப்புறம் தான் ஓகே இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு வந்து ஒரு முடிவு வந்து வரலாம். அதுக்கு காரணம் இந்த இடத்துல இந்த ஷோல்டரும் இந்த இடத்துல ஹெட்டும் வந்து சேம் ஏரியாவும் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் வந்து மனசில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ உடனே இதெல்லாம் வந்து நடக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மந்த்லி லெவலில் மார்க்கெட் வந்து எப்படி வந்து மூவ் ஆகலாம்,
ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நோக்கி தான் வந்து நகரணும். டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து நகரணும், அல்லது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி வந்து நகரணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பக்கம் தான் வந்து மார்க்கெட் வந்து நகரப்போகுது. ஸோ பக்கத்தில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் தான் வந்து இருக்குது. அப்போது ஒரு 24,600, 700, 800, 900 அந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். ஸோ அதை நோக்கி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடம் பிரேக் அவுட் கொடுக்குது கொடுக்கல, அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் மூவ் வந்து இருக்க போகுது. ஸோ அப்படி பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா இதுலேருந்து ஒரு 1400 பாயிண்ட் வந்து டவுன் சைட் வந்து எதிர்பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி லெவலில் இருக்கிற ஒரு விஷயங்கள். இது மந்த்லி லெவலில் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் மாதிரி வந்து காமிக்குது. ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஜோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரணும். ஸோ அதனால் வந்து மந்த்லி லெவல் இப்படி வந்து நமக்கு வந்து காமிச்சிட்ருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா மந்த்லியில் நமக்கு வந்து ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் இருந்தது. அதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்சல்டேஷன் வந்து போயிட்டு இருந்தது. 4 மாதம் வந்து கன்சல்டேஷன் ஆகிருக்கு. இந்த மந்த்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கணும் ஆஸ் பர் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் படி. ஸோ அப்படி கேண்டில் ஸ்டிக்ஸ் படி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு என்லார்ஜ் ஆகிட்டுருக்கு இந்த பக்கம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் என்லார்ஜ் வந்து ஆகிட்டுருக்கு. அப்போது அந்த பிரேக் அவுட் நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இது வந்து மந்த்லி சார்ட்டில் இப்படி வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெண்ட் லைனை போய் இந்த கேண்டில் வந்து டச் பண்ணும். ஸோ வீக்லியில் அப்படி வீக்லியில் போய் டச் பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாகணும் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அகெயின் இப்படி வந்து கீழே இறங்கும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் வந்து எடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து டச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் வந்து இப்படி வந்து ஒரு டவுன் சைட் ஒரு ரீடெஸ்ட், அப்புறம் வந்து இப்படி வந்து கீழே வந்து இறங்கலாம், இப்படி வந்து மூவ் ஆகலாம் வீக்லியில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இப்படிலாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து முன்னே தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பெட்டர். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம். வீக்லிலையும் சரி மந்த்லிலையும் சரி ஓரளவுக்கு நமக்கு வந்து புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிட்ருக்குறாங்க. அது எதுக்காக புல்லிஷ்னு காமிக்கிறாங்க அப்படின்னா ஒன்று ரிஜெக்ஷனுக்காக வந்து ஒரு விஷயம் கூட வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இப்படி போயிட்டு ஒரு விக்கு மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இப்படி வந்து கீழே இறக்கி விட்றலாம், அது ஒரு சான்ஸு. அல்லது உண்மையிலே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை போய் வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சினாரியோவாக நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பார்க்கணும். அது என்ன அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நடக்குது அப்படின்னா மூவ் நல்லாவே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸை நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரு 2400 பாயிண்ட் தான், அதே தான். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 2400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும், 27,000 பாயிண்ட் வந்து மூவ் ஆகணும். எதுக்காக, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்காக அப் சைடில். அதே மாதிரி டவுன் சைடில் ஒரு 2400 பாயிண்ட் வந்து கிடைக்கணும் இல்லையா. ஸோ அப்படி கிடச்சிது அப்படின்னா இந்த ஹையில் இருந்து இந்த இடத்துல ஒரு 2400 பாயிண்ட் வந்து கிடைக்கணும். அப்போ டவுன் சைடு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நியர்லி இந்த லோ வந்து வச்சுப்போம். அப்போ ஒரு 22,200 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். அது எப்போ அப்படின்னா ஒன்று இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்காம ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு வந்து கீழே இறங்கணும். இப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த டவுன் சைடு இந்த 22,200 வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நம்ம இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு 27,000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸை பொறுத்து தான் வந்து இந்த மூவெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்ட்ராடே மார்க்கெட்டில் அந்த மூவெல்லாம் வந்து எப்படி வேரியேஷன் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும். இதை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நான் நேற்று வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து புரியும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா அப்போது மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும், அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா எப்படி வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு அந்த வீடியோ வந்து பாருங்கள், ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு வீக்லி சார்ட்டில் இதுதான் வந்து நிலைமையாக வந்து இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி இன்வெஸ்டர்லாம் ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கட்டும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா நமக்கும் வந்து சந்தோஷம்தான். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த ஒன் டே டைம் ஃப்ரேம் பற்றி நம்ம வந்து ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸில் நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இண்டெக்ஸில் ஒரு 4 மாதம் நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து நல்ல விஷயந்தான். ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா நல்ல மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். இன்கேஸ் இது வந்து ஒரு அப்ட்ரெண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது இந்த 23,200 23,000 இருக்கு இல்லையா, அந்த லெவலில் வந்து உடச்சா இது பயங்கரமான ஒரு டவுன் சைடை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து கன்சல்டேஷன் ஆனது என்ன நடந்திருக்கும், நமக்கு வந்து நல்ல ஒரு டவுன் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். நல்ல டவுன் மூவ்னால் உண்மையாகவே நல்ல ஒரு மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஸோ அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைச்சாலும் நல்ல மூவ் நமக்கு வந்து கிடைக்கும். ஏற்கனவே நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால அது ரெண்டுமே நமக்கு வந்து மிக்ஸ் ஆகி நல்ல மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். எனிவேஸ் ஆஸ் அ ட்ரேடர் நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் போனாலும் சரி ஒரு டவுன் ட்ரெண்ட் சென்றாலும் சரி நமக்கு தேவை மார்க்கெட் வந்து மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா நல்ல ட்ரேட் நமக்கு வந்து கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். அகெயின் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் என்ன நடந்திருக்கு, ஒரு பின்னிங் கைண்ட் ஆஃப் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு ஃப்ரைடே. ஸோ இந்த கேண்டில் எப்படி வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, ஒன்று இந்த ஹையை நம்ம கட் பண்ணிட்டு மேலே போகணும், இந்த லோவை கட் பண்ணிட்டு வந்து கீழே வரணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அதாவது ஒரு பிரேக் அவுட் கொடுத்து க்ளோசிங் வந்து வைக்கணும், அல்லது வந்து ஒரு பிரேக் டவுன் கொடுத்துட்டு வந்து ஒரு க்ளோசிங் வைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து அந்த ரியாக்ட் வந்து பண்ணும். இந்த கேண்டலோட சைஸ் நாம் வந்து பார்க்கலாம். கேண்டலோட சைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற ஓரளவுக்கு கெஸ் வந்து பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் வந்து இருக்குது. அப்போது இது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஆகே நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த 24,600 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குது இல்லையா, ஒரு 24,150 அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. மினிமம் 1:1 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டவுன் சைடில் இந்த லோ வரைக்கும் போகலாம். ஒரு 24,150 அப் சைடு 24,600 அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ் ஆகலாம். இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த 2 நாளைக்குள்ளே இதில் ஏதாவது ஒரு மூவ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸாக வந்து பண்ணணும். என்ன பண்ணணும்னா இது நமக்கு வந்து அப்படியே வந்து இன்ட்ராடேல வந்து ரிஃப்ளெக்ட் வந்து பண்ணோம். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஹை அண்ட் லோ இதை நாம் வந்து மெஷர் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு லோ இந்த இடத்துல வந்து இருக்குது, அதுக்கடுத்த ஒரு லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹை 24,430 இருக்கு இல்லையா, அந்த ஹையை வந்து கட் பண்ணிட்டு மேலே போகிறாங்க அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக ஒரு 24,530 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அடுத்த ரெசன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்த ரெசன்ஸ் நமக்கு வந்து 24,600 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்குது. அப்போது வரும் வாரம் குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வாரமாக வந்து இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு செல்லிங் பண்ணுறதுக்காவது மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போகிறாங்க அப்படின்னா 24,530 24,600 வரைக்குமாவது வந்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு கொண்டு போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷ் நாம் வந்து எடுத்துக்க முடியாது. செல் பண்ணுறதுக்காக கூட வந்து மார்க்கெட்டை இந்த ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போகலாம். அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. இதுவே நல்ல வால்யூமோட இந்த 24,600 ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே ட்ரெண்டு அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4 மாதமாக இந்த 24,600 பிரேக் அவுட் வந்து கொடுக்கல. நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து இந்த 24,600 பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து லாஸ்ட் ஃப்ரைடேவோட ஹையை நம்மளால் வந்து கட் பண்ண முடியல. ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, ஒரு நெகட்டிவாக வந்து போகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு லோயர் லோ மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆக தான் வந்து பாருங்கள். அப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா என்ன நடக்கலாம், அகெயின் ஒரு 24,200 24,150 வரைக்கும் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கும். அப்போது இந்த வீக்கோட மேக்ஸிமம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,150 கிட்ட வந்து இருக்குது. இது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த லெவலில் உடைச்சாங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு 24,50 வரைக்கும் மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் வந்து ஃபில் வந்து ஆகும். இது ஒரு சினாரியோ. இதில் இன்னொன்று நம்ம வந்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா சேம் தான். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இந்த ஹையிலேருந்து இந்த லோவிலேருந்து இந்த ஹை வந்து வந்திருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு புல் பேக் லெவலில் வந்து பாருங்கள்.
கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அந்த லெவலில் நமக்கு வந்து ஒரு ஃப்ரைடே க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த ஹை, அந்த ஹைக்கு மேலே நம்மளால் வந்து க்ளோசிங் வந்து வைக்க முடியல அப்படின்னா, ஒரு லோயர் லோ வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் கீழே இறங்கலாம், இன்னொரு 400 பாயிண்ட் வந்து கீழே வந்து இறங்கலாம். அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுப்போம். ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரைடேவோட ஹையை நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல செல்லிங் நோக்கி வந்து நகரும் அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து புல் பேக் லெவல் இது வரைக்கும் வந்து இருக்குது. ஒரு 24,050, 24,000 கூட வந்து வச்சுப்போம். இந்த 24,000 கீழே வந்து போகுது அப்படின்னா அகைன் இந்த இடத்துல ஒரு லோ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணுவாங்க. அப்போது 23,800 அப்படிங்கிற அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த வீக்கோட மேக்ஸிமம் ஹை அல்லது குறைந்தபட்சம் ஹை நம்ம வந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா 24,600. அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சீன் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அல்லது வந்து ஃப்ரைடேவோட ஹையே நம்மளால் வந்து கட் பண்ண முடியல அப்படின்னா இந்த வீக்கோட லோ எங்கே வந்து இருக்க போகுது அப்படின்னா 24,150 24,050, 24,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் இந்த வீக்கோட மூவ்மெண்ட் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான், பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.